மாசக்கணக்காக நின்று சர்ஃபிங் பழகலாம். வேன் பயணத்தில் இன்றைக்கு 40வது நாள். யானை வந்துட்டு வெளியில் நிற்கிது, அதாவது பக்கத்தில் கடற்கரை. வழியில் மயில் நிற்கிது. பிரியாணி என்ன வேற லேட் ஆயிட்டு. இதில் போன வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளே வாட வச்சுட்டாங்க, மணி ஆடிக்கொண்டு போகிறாங்க. பெராமோட்டரிங் எழும்பிட்டு இப்போ ரக்கின்னு பாருங்க. அவருக்கு பாருங்க சின்னனா அந்த ரோஸ் கலர்ல இருக்குது, வித்தியாசமாக இருந்தது இந்த பறக்கு. அந்த பாறையில் ஏறி நின்று பார்த்தா நல்ல வியூ நல்லா இருக்கும். விஷயம்டா பஸ் ஏறிய போயினோம். நாங்கள் போக சொல்லல, அவைக்கு வந்துட்டு நாளைக்கு வேலை. அந்த நதி வருது, நதி வந்து அப்படியே கலக்குது பக்கத்தில் தெரியாத ஆழம். ரெஸ்லிங் மாதிரி ஏதோ செய்து கொண்டிருக்கணும். எக்கச்சக்கமான வெளிநாட்டு பயணிகள் பின்னேற நேரம் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கணும். காலை வணக்கம் மக்களே. எங்களோட வேன் பயணத்தில் இன்றைக்கு 40வது நாள். நாங்கள் 40வது நாளில் இலங்கையினுடைய அதிகளவாக வெளிநாட்டு பயணிகள் விரும்பி அலைச்சருக்கு பழகிறதுக்காக வார ஒரு இடத்துல இருக்கிறோம். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருகம்பே. இது வந்து இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு தெற்கு, அதாவது தென்கிழக்கு பக்கமாக இருக்கிற ஒரு பகுதி என்னதான் சொல்லலாம். நாங்கள் இந்த கிழக்கு பக்கம் கடற்கிற பக்கமாக எல்லாமே இப்படி பார்த்து கடைசி தொங்கலுக்கு வந்துட்டோம். பொத்துவில்லை அருகம்பை என்ற ஒரு ஊர் இருக்குது. இந்த ஊரில் வந்துட்டு அதிகளவாக இந்த சர்ஃபிங் இருக்குது, அலைச்சருக்கு பழக்குவினம். ஸோ அதுக்காக அதிகளவான வெளிநாட்டு பயணிகள் வாரவை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உதிச்சிட்டு கிட்டத்தட்ட 6 மணி. அந்த அருகம்பேன்னு சொல்கிற பகுதி வந்து அந்த பகுதி தான். கிட்டத்தட்ட அது ஒரு வளைஞ்ச ஷேப்பில் அப்படியே இருக்கும். அலைகள் வந்துட்டு நல்லா இருக்கும், சர்ஃபிங் பழகிறதுக்கு ஏற்ற அலைகள். இப்போ இரவெல்லாம் ஃபுல்லாக அதெல்லாம் லைட் தெரிஞ்சது. நாங்கள் இங்கால பீச் அடியில் வந்து படுத்துனாங்க. ஸோ இதில் வளம்பு மாதிரி நான், புவனேஷ் அண்ணா, ஃபர்மான் அண்ணா வந்துட்டு வெளியில் படுத்துனாங்க. சொல்லி மாளாத அளவுக்கு நுழம்பு கடிச்சிட்டு. ஸோ ஒவ்வொரு காலமே நுழம்பு கடிக்கிறோம்னு சொல்கிறோம். இந்த நுழம்பு நேற்று இன்றைக்கி எப்படியாவது வாங்கியே ஆகணும். ஏனென்றால் அப்படியே தொடர்ந்து கடிச்சு நுழம்பால் வர வருத்தங்கள் ஏதாவது வந்துடும். அதால் இன்றைக்கு வாங்க போகிறோம். வேனுக்குள்ளே வந்துட்டு சஹிப்பண்ணா, அலசீன் அண்ணா, அடுத்தது ஜெரின் எல்லோரும் படுத்துருக்கணும். இதில் வாடி அடியில் படுப்போம்னு பார்த்துனாங்க. வாடி வந்து மூடி இருக்க இப்போ சரியில்லை தானே என்னட்டு நாங்கள் இதில் வந்து படுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி அருகம்பையில் என்னென்ன விஷயங்கள் பகலில் இருந்து இரவு வரைக்கும் செய்கிறோம்ன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். நேற்று வந்து சஹிப்பண்ணா, அடுத்தது ஃபர்மான் அண்ணா 2 பேருமே வந்திருந்தவ. அப்போ அவையே வந்துட்டு நாங்கள் படுற கஷ்டத்தை அவைக்கும் கொடுத்தா சரியில்லை. ஏன்னா வெளியால் சரியான நுழம்பு கடி. அப்போ நாங்கள் அவை உள்ளே படுக்க சொல்லிவிட்டு அலசின் அண்ணாவும் டிரைவர் சீட்லாம் படுத்தவர். வளமே அலசின் அண்ணா தனியே ஃபுல்லாக பின்னுக்கு படுப்பார், டயர்டாகும்ன்ற சொல்கிறார் வாகனம் ஓடி. அப்போ வந்துட்டு ஃபுல்லாக பின்னுக்கு படுத்துட்டு நாங்கள் எல்லோரும் வெளியில் தான் படுக்கிறது. இன்றைக்கி எங்களை நம்பி வந்தாக்களுக்கு நாங்கள் வேனை கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் படுத்துட்டோம். அடுத்ததாக இதில் என்ன அப்படியே ஃப்ரெஷ்ஷாகி வலிக்கிடணும். எல்லோரும் நிறுத்துற எலும்பு மட்டும் ஏதாவது செஞ்சு கொண்டிருக்கோம். அதில் தான் படுத்துருந்தோம் நாங்கள். இப்போ எல்லாருமே நித்திர ஒன்று எழும்பிட்டோம். அங்கே அருகம்பே பீச் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாஷ் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் இங்கே டீ வைக்க போகிறோம். அண்ணா எப்படி இருந்தேன் இன்றைக்கு? சைப்பண்ணா என்ன மாதிரி சைப்பண்ணா எப்படி இருந்தேன் இன்றைக்கு? வேனுக்கு படுத்துனாங்க. நாங்கள் உங்களுக்காக இடம் தந்துட்டு உங்களை கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணினாங்க. அதான் என்ன மதிப்புக்கு இல்லாட்டி நுழம்பு கடிக்கும். ஃபர்மான் அண்ணே கேட்டு போயிருங்க. ஃபர்மான் அண்ணா எப்படி இருந்தேன் வெளியில் படுக்க? வெளியில படுத்து அதான் ஃபர்மான் விடிய எலும்பி உள்ள வந்து படுத்துட்டார். சரியான நுழம்பு கடியாம அவருக்கு அதான் உங்களுக்கு அப்படித்தான் தந்துனாங்க. நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. பார்க்க ஈஸி மாதிரி தெரியும், உண்மையான கஷ்டங்கள் விளங்காது தானே. சரியான நுழம்பு. ஸ்லீப்பிங் பேக் இருக்குல்ல, ஸ்லீப்பிங் பேக்கை மேலே சில பக்கம் வெட்டி தானே இருக்குது. அப்போ அதுக்குள்ளே நான் கையை வச்சுருவேன். ஃபுல் கடியும் கையெல்லாம் கடிக்கும். ஃபர்மான் அண்ணன் என்ன செஞ்சிடாருன்னா இந்த டெக்னிக் தெரியாது, நுழம்பு உள்ளே போயிட்டு ஸ்லீப்பிங் பேக்குள்ளே. சரி, இப்போ நாங்கள் இதில் அடுத்ததாக டீ போட போகிறோம்.
மற்றது இந்த இடத்துல ஃபுல்லாக கரை வேலை எழுப்பினோமாம். அந்த கரை வேலை இழுக்கிற வாக்கள் இன்றைக்கி பெருசாக வரையில போல் ஒரு டிராக்டரில் பின்னுக்கு அந்த ஃபுல்லாக அந்த இது கட்டி இருந்தது. இப்போ எல்லாம் டிராக்டரில் தான் ஃபுல்லாக இழுக்கணும். நேற்று வந்து கேஸ் ஒன்று வாங்கினாங்க தெரிஞ்சிருக்கும். முந்தின நாள் கேஸ் முடிஞ்சது சமைச்சு கொண்டு கேட்க அந்த பெரிய முகத்து வார்த்தடியில் சமைச்சிட்டாங்க. இன்றைக்கி கேஸ் வாங்கினதால பரவாயில்ல, விடிய டீ வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ டீ போட்டாச்சு, சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு கடைசியாக அந்த 3-in-1 பேக்கெட் இருக்குது நெஸ்கஃபே. ஸோ இந்த பேக்கெட்லேயே வந்துட்டு அதுக்குள்ளேயே சீனி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பினோம். நாங்கள் இதை உடைச்சி போட்டோம்னாலே சரி. டீ அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டு முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகணும். வளமே நாங்கள் எங்கேயாவது வாஷ்ரூம் உள்ள இடம் குளிக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் தான் நாங்கள் நிப்பாட்டிருந்தாங்க. இன்றைக்கு நேற்று கடைசியாக வந்து படுக்க அதெல்லாம் எதிர்பார்க்காம நோமலாக வந்து படுத்துட்டோம். அருகம்பை பீச் அடியில் வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போ அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். விடியவே இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் ஜொக்கிங் போயினோம். மாதக்கணக்காக எல்லாம் இங்கே வந்து தங்குவினம், தங்கி இந்த சர்ஃபிங் பழகிறதுக்கான வருவினம். இதில் ஃபுல்லாக வாடி அடிகள் அதுதான் இருக்குது. இப்போ போகிற வழியில் ஒரு ஐயா வந்துட்டு நாங்கள் ஏற்றினாங்க. போகிற வழியில் நடக்க சொன்னவர் வண்டி உண்டு, அவங்களோட வண்டி ஸ்டார்ட்ல நின்று வந்து கூட்டிட்டு வந்தாங்க. இது சில 2 டூல்ஸ் ஒன்று இருக்குது, ஏமாறி படி இந்த கரைச்சி போயிட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்படி இருக்கு இந்த இது? நீங்க அப்படி எதிர்பார்த்தீங்களா? வேனுக்குள்ள இருக்குல்ல உள்ள வீடு மாதிரி இருக்கு. ஆனா நீங்கள் வந்து சாதாரணமல்ல, ஏதோ ஒரு நிறுவனமோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் இலங்கையில இருக்கிற இந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு தானே, இப்படியான இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வர மாதிரி இடங்களை வெளிக்கொண்டு வரோம், வீடியோ எடுத்து காட்டுறோம். நல்லது. இதுல எங்கள் நாட்டுக்கு நல்லது பயிலக்கூடிய விஷயங்களை ஈடுபட்ட ஒரு நல்ல விஷயம். எனக்கு ரைட்ல போனா அப்படி உதவியா இருக்கும். பக்கத்துல இருக்குது வலது பக்கம். Better is manual steering. But it's very hard. The automatic also kill the life. Automatic steering. Automatic manual. Automatic. This is my garage. பாத்தீங்களா ஐயா வந்து 3 மொழியும் வடிவா சரளமா கேட்கிறார். நன்றி ஐயா, பாய். நன்றி நன்றி. ஓகே, anytime welcome my place. ஓகே ஐயா, see you again. Okay, bye. ஐயா இந்த இங்கிலீஷை பார்த்து இந்த சிங்கள கதைச்சார் முதல்ல, அப்புறம் தமிழ்ல ஒன்று தமிழ்ல வச்சார், இப்போ இங்கிலீஷ்ல வெளுத்து வாங்குறாரு. எங்களுக்கு போட்டியா இருந்தால அருகம்பையில் இருக்கிறாங்க. அருகம்பையில் இருக்கிறாங்க வந்துட்டு யூரோப் லாங்குவேஜ் பெருமாடு இல்லைங்க. இப்போ பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன் கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. டூரிஸ்ட் வர இடம் தானே. சரி, நாங்கள் இதுலேருந்து பீச் அடிக்க அப்படியே வலிக்கிடுவோம். ஏன்னா நாங்கள் உள்ளே என்ற இடத்தால போகிறோம். இந்த கட்பட்டியில் தான் இந்த பராமோட்டரிங் இருக்கு. பாலப்பிட்டிய அந்த பெந்தோட்ட சைடில் தான் பராமோட்டரிங் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பராமோட்டரிங் கொண்டு வந்துட்டு பின்னுக்கு ஒரு இயந்திரம் வந்துட்டு ஃபேன் இருக்கும், மேலே பேராஷூட் மாதிரி இருக்கு. அந்த பேராஷூட்டால் பறக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் அப்படியே இந்த பாலத்தால் வந்து கொண்டு இருந்தனால விரைக்கில் ஒரு யானை ஒன்று நிற்குது. வடிவாக ஜோதிச்சு பாருங்க. யானையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் காட்டுப்பகுதி, கொஞ்சம் நாட்டுண்ட உள்பகுதியில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானை வந்துட்டு வெளியில் நிற்கிது. அதாவது பக்கத்தில் கடற்கரையோட ஒரு ரோட், அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே இதில் யானை குளிச்சு கொண்டு நிற்கிது. நேற்றாக தான் இந்த பகுதியால் நாங்கள் அருகாம்பைக்கு உள்ள வரைக்கில் இதில் பார்த்துட்டாங்க. அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நின்றவை அதைக்கு வந்து இதை காட்டி கொண்டு இருந்திருக்கணும். அவைந்த நாடுகளில் இப்படி யானைகள் எல்லாம் பார்க்குறது அரிது. ஜாலியாக நிற்கிறார் ஒரு ஆள். ஓடி வந்துடுவேன். இங்கே பாருங்க, இந்த சின்ன அல்லி பூவோ நீலோட் பழத்தின் மரம் இருக்குது. பாருங்க, நேற்று இரவு வந்துட்டு இந்த பகுதிகள் எல்லாம் இவ்வளவுக்கு வர்ண ஒளிகளால் அலங்கரித்து நல்ல வடிவாக இருந்தேன்னு சொல்லி இரவு வந்து நைட் பார்ட்டி கிளப்ஸ் அதெல்லாமே இந்த சைட்ல இருக்குது. கிளப்ஸ் அண்ட் இல்லை, இந்த டிஜே பார்ட்டிகள் அது நடக்கிற இடம். அடுத்தது விடிய காலமே இவ்வளோ வாகனங்கள் இதில் நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை விடிய காலமே இந்தியாவில் வந்துட்டு இந்த சர்ஃபிங் பழகிறதுக்கு டூர் கைட்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துடுவினோம். நீங்கள் இந்த பகுதிகளில் ரூம் இல்லாட்டி ஹாஸ்டல் அதுகள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கேயே வந்துட்டு அவையே உங்களுக்கான ஒழுங்குகள் எல்லாம் செஞ்சு தருவினோம்.
ஸோ வளமையாக வந்துட்டு இந்த கோயில் அப்படியான இடங்களை மட்டும் கூட பிள்ளைகளுக்கு காட்டாமல் இங்கே வந்துட்டு இப்படியான இடங்கள் இருக்குன்றதையும் நீங்கள் வந்துட்டு காட்டி அதையும் வந்துட்டு என்ஜாய் பண்ணால் தான் திருப்ப எங்களோட அடுத்த சந்ததி வந்துட்டு இலங்கைக்கு வரும். ஸோ இலங்கைக்கு வந்துட்டு அந்த தாய் நாட்டோட ஒரு தொடர்பில் இருப்பினும், ஏன்னா அங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்டில் வந்துட்டு அவ்வளோ ஈர்ப்புகள் குறைஞ்சி தான் இருக்குது. நாங்களும் பார்க்குறாங்க, எங்களை வந்து சந்திக்கிறாக்களுமே சொல்கிறவ தம்பி நாங்கள் வந்துட்டு இங்கே வேறு ஆசைப்படுறோம், ஆனால் பிள்ளைகளுக்கு பெருசாக ஆசை இல்லைன்னு சொல்லி. ஸோ இப்படியான டூரிஸ்ட் பிளேஸ்களையும் நீங்கள் காட்டினா தான் அவை வந்துட்டு திருப்ப நாட்டுக்கு வேறு ஆர்வப்படுவினோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேராமோட்டரிங் எழும்பிட்டு இப்போ ரக்கினும் பாருங்கள். ஒரு கொஞ்ச நேரம் ஆக்களை கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் வந்தால் செஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் இப்போ அருகம்பையில் இருக்கிற அந்த பார்க்கிங்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் விடிய காலமே ஆக்கள் வந்துட்டு சர்ஃபிங் பழகிறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் பார்க் பண்ணி விட்டுட்டு நாங்களுமே போயிட்டு இப்போ குளிக்க போகிறோம். குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சர்ஃபிங் பண்ணுற விஷயங்களை பார்ப்போம். போன வருஷம் நாங்கள் இது வந்துட்டு பாலப்பட்டியவா அந்த கட்பட்டி அந்த சைடில் நாங்கள் பார்த்த இடத்துல இது வந்து ஒரு ஆளுக்கு $75 கிட்ட சொன்னவன். ஸோ வந்தீங்கன்னா நீங்களுமே ட்ரை பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அங்காளி பகுதியில் வெளியே விசாரிச்சுட்டு எங்கே குறைவாக இருக்கோ அந்த பகுதியில் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1-2 மீன் வாடிகளும் இருக்குது. இப்போ வந்துட்டு சீசன் டைம். இப்போ இதே வந்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு திருப்ப ஒரு கொஞ்சம் மாதத்தால் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு எதுவுமே இருக்காத மாதிரி இருக்கும். கடற்கரையில் எங்கட ஆக்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதிகளவாக வெளிநாட்டு பயணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது எந்த டைம் நான் சீசன் 4ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதம் 4 தொடக்கம் 8 4ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதம் வரைக்கும் தான் நல்ல சீசன் டைம். ஆனால் இப்போ புதுசாக தான் இந்த பராமோட்டரிங் ஏர்கிராஃப்ட் சர்ஃபிங் எல்லாம் வந்துட்டு புதுசாக கொண்டு வரது நல்ல அதை வந்துட்டு ஆக்கள் தேடி வருவினோம். நாங்கள் வந்துட்டு பீச்சில் சர்ஃபிங் பழகி கொண்டிருக்கணும். ஏதாவது ஒரு பக்கத்தில் போயிட்டு குளிப்போம். நேற்று வந்து இரவு இது வேறு மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த நைட் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுற ஆக்களுமே இங்கே வருவினம். சர்ஃபிங்கை தவிர்த்து நைட் லைஃப்பையும் என்ஜாய் பண்ணுற ஆக்கள் வருவினம். அடிக்கடி இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஃபேமஸான டிஜே ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவினோம். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து சில வேலை ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் உள்ளுக்கு வந்துட்டு நீங்கள் வாகனத்தை கொண்டு போகிறதுக்கு வாகனத்துக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் அதுக்கு குளிப்போம். பீச்சுக்கு வந்துட்டோம். நேற்று பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் விடிய பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதில் மீன்பிடி போட்டுகளுமே இருக்குது. போன முறை நாங்கள் வரைக்கும் சீசன் இல்லாத டைம் வந்து நாங்கள் February March அந்த டைமுக்குள்ளே வந்துட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருந்தது. இந்த கடற்கரையில் இந்த சைட்டுக்கு எல்லாமே கருப்பு கலரில் தான் இருந்தது. மற்றது கடலும் வந்துட்டு இங்கே மேலே ஏறி இருந்தது. இப்போ கொஞ்சம் ரங்கி உள்ளுக்கு வந்து மணல் மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விடிய காலமே எல்லாருமே சர்ஃபிங் பண்ணுறதுக்காக அப்படியே வலிக்கிட்டு போய்கொண்டிருக்கணும். இதில் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபேமிலி வந்துட்டு சர்ஃபிங் புதுசாக பழகி கொண்டிருக்கணும். சின்ன பிள்ளைகள் எல்லாருமே அந்த இடத்துல இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து சர்ஃபிங் கிளாஸ் வந்து கொடுப்பினோம். கிளாஸ் எல்லாம் கொடுத்தா பிறகு உங்களை வந்துட்டு உள்ளுக்கு சர்ஃபரும் மாதிரி பழக்கிற ஆளுமே வந்துட்டு உங்களை வந்து உள்ளே வந்து ட்ரைனிங் தந்து வடிவாக சர்ஃபிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஹலோ, நல்ல சடையாக இருக்கேன்டா. ரெண்டு நாயம் பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. எக்கச்சக்கமான ஆட்கள் இதில் சர்ஃபிங் பழகி கொண்டிருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இதில் வந்துட்டு பீச் அடியில் சின்னனா ரெஸ்லிங் மாதிரி ஏதோ செய்து கொண்டிருக்கணும். இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆள் தான் அதில் போயிட்டு பழகக்கூடிய மாதிரி இருக்கிறீங்க. போங்க, யார் இதுக்குள்ளே இதாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் சரி, உயரம் நீங்கள் தானே அதுக்கு சரி, நீங்கள் அதுக்கு போங்க. அதில் போனாங்கன்னா கையெல்லாம் உடைச்சி சட்டக்கு புட்டக்கண்டு உடைச்சி கொடுப்பாங்க. இதில் இந்த ஆக்கள் எங்கட ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் தான், கிட்டத்தட்ட மல்யுத்தம்னு சொல்லுவீங்க நம்ம தமிழில். கனநேரமாக இந்த இடத்துல மல்யுத்தம் செய்து கொண்டிருக்கணும். இது ஒரு வகையான ஸ்போர்ட்ஸ் தான். அடுத்து இதை கிளிச்சாச்சு, ஒரு 4-5 நிமிஷமாக அப்படியே தான் நிற்கணுமே. முழுமையாக வந்து சர்ஃபிங் பழக்கிறதுக்கு ஆக்கள் நிற்பினோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமுகளில் இங்கே வந்து சர்ஃபிங் பழகிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்ற பிளானில் தான் இருக்கிறோம். ஸோ நாளைக்கு தான் இந்தியாவில்
சர்ஃபிங் பண்ணணும். என்ன வேற லேட் ஆயிட்டு ஆள் இப்போ தான் மாற ரெங்க துளைஞ்சு போன 2 தெரியல. இந்த இடத்த பாருங்க, எல்லாருமே சர்ஃபிங் இப்போ தான் பழகினோம், பிகினர் ஸ்டேஜ். அந்த இடத்துல ஒரு ஆள் சரியாக பண்ணுறாரு பாருங்க. அந்த பேலன்ஸ் வரணும், அதே நேரத்தில் அலையே முந்த விடாமல் அந்த போட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை குறைச்சி கூட்டி போகணும். இந்த முன்னுக்கு வந்தால் ஸ்பீட் குறையாக போகும், பின்னுக்கு வந்தால் ஸ்பீட் ஒரு அளவாக போகும், அந்த மாதிரி இருக்குது. இந்த அதில் விழுந்துட்டேன். ஆனால் பரவாயில்ல, அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கேன் மேண்ணா, அவ்வளோ தூரம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் மாதக்கணக்காக நின்று சர்ஃபிங் பழகலாம். நல்லா இருக்குது, எங்களுக்கு பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது இந்த இடத்துல சர்ஃபிங் பழகணும்னு சொல்லி. எப்போ நாங்கள் போவோம்னு இருக்கா சர்ஃப் பழக சர்ஃபிங் போட்டிருந்தா சரி, உள்ள ஒரு காப்பா இது வரத்தான் இருக்கு. கரை நேரம் அப்படியே பார்த்து கொண்டே நிற்கிறேன். நல்லா இருக்குது பார்க்க, அதோட செய்ய இன்னும் நின்று இருக்கும். இப்போ எல்லாருமே இதில் இருந்துட்டு இப்படி அலை வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பினோம். ஓ, அலை வந்த அப்புறம் எல்லாருமே அந்த பெடல் பண்ணி இப்படி போயிடும், போயிட்டு அதில் வெயிட் பண்ணிவிட்டு அலை அப்படியே விரைக்கல அந்த இலையை வெயிட் பண்ணி அப்படி தாண்டி அடிக்கல அப்படியே போவிடும். இதில் காட்டுறேன் அப்படி செய்யணும்னு சொல்லி. சில பேர் இங்கேருந்து கிணறு தூரத்துக்கு அங்கே போகக்கூடிய மாதிரி செய்யணும். நான் அதில் வர்றேங்க பாருங்கடா. இந்தா இப்போ அலை வந்துட்டு அப்படி எழும்புறார், பெருசாக அலை காணாது. Super. Oh. அலையே மிடைக்குள்ள மூள் அடிச்சிடும். அதை வந்து காலோட கட்டி தான் வச்சிருக்கணும். இந்த சேஃப் போட் இருக்கு தானே, காலோட கட்டி வச்சிருக்கணும். பார்க்க நல்ல ஜாலியாக இருக்குது. நாங்கள் இப்படா சேவ் பண்ணிருக்கு பண்ண இருக்கு. ஆனால் இதுக்கும் பொறுமை வேணும். ஒரு இடத்த வந்து நாங்கள் வடிவாக வந்து மரங்கள் எல்லாம் வெட்டி வச்சிருக்கணும். இந்த கத்தாழை நாகதாளின்னு சொல்லிடுமே, அந்த மரம் தான் இதில் வளர்ந்துருக்கு. கணக்கு நிற்கிது. இப்போ இந்த இடத்துல நாங்கள் குளிக்க போகிறோம். அங்கால சர்ஃபிங் பழகிற இடம் இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாகவே சர்ஃபிங் தான் பழகி கொண்டிருக்கணும். நாங்கள் இந்த இடத்துல குளிக்க போகிறோம். சரி, இப்போ இதில் குளிப்பவன்னு சொல்லி வந்து நாங்கள், ஆனால் இதில் கொஞ்சம் தூரம் வந்தோடனே சரியான ஆழம். இவ்வளோ ஆழம் கழுத்த ஓமாப்பா. இப்போ மிதக்கிறேன். சரியான அண்ணா உண்மையை ஆள மாட்டேன். நீங்க ஜோக் சொல்றீங்க. இப்போ கால வைங்க, கால வைங்க பாப்பா. பக்கத்துல ஆள தெரியாத ஆழம். ஓ சரி, இப்படி அங்க வந்து போமா. அதில் நீங்கள் நீந்தி வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் அங்கால போகவே நல்ல அலை அதே நேரத்தில் ஆழம். இந்த பக்கம் இந்த இடம் ஓகேயா இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்படியே குளிக்க போகிறோம். வாங்கண்ணா, இங்கெல்லாம் எல்லோரும் ரெண்டு குளிச்சு நிற்கணும். அவடத்த ஆழம் புவனேஸ்வரன் நினைக்கிற இடம் ஆழம். ஆனால் நல்லா இருக்கு. அங்கே வேறு திருப்பதிங்க எனக்கு ஓகே. அந்த அவர் போகிறோன்னா இது எப்படி இருக்கா? சரி, இப்போ அதில் போவோம். போய் இந்த ஆழத்தை பார்ப்போம். இதுக்கு என்ன தாட்டா ஒன்றும் செய்யலாம். அது அங்கேயால வராது. இது வந்து நம்ம கரையில் குளிக்கிறோம். அப்படியே போறேன். இதாந்து ஏய் கவனம். அல்ல அல்ல பெரிய அளவு வருது. முடியும் தூக்கி விடுறா.
வாட்டர் ப்ரூஃபிங் தானே? இல்லை வாட்டர் ப்ரூஃப் இல்லை. ஃபோனுக்கு தண்ணி போயிடும்ண்ணா. வாட்டர் ப்ரூஃப் இல்லையா? இல்லை இந்த அலௌண்ட் வருது. இந்த அலை அப்படியே தள்ளுது. இல்லாமல் இருந்தது. நான் பார்க்குறேன் ஒரு லைஃப் சேஃப் கார்டு வந்து ஒரு இதோட ரெடி பண்ணி வச்சு அதில் லைஃப் கார்டு வந்திருக்கணும். என்னென்னா முந்தி வந்து ஆழம் இல்லை, சீசனுக்கு சீசன் மாறுது என்ன. முன்னாடி வந்து அவங்க இடத்துல தான் இருக்கிறது. இன்றைக்கு தான் நான் பார்க்குறேன் இப்படி வந்து அவன் ரெடியாக நிற்கிறோம். இவன் வந்து ஃபர்மான் அண்ணாக்கள் அடிக்கடி இங்கே வாரவ. இந்த இடம் வந்துட்டு இப்போ ஆழம், அதில் லைஃப் கார்டு வந்திருக்கணும். லைஃப் கார்டு இப்படி வந்து நாங்கள் முதல் வரைக்கும் இந்த கடல்ல எல்லாம் அங்கே மேலே ஏறி இருந்தது இல்லை, கருப்பு கலரில் தண்ணியில் இருந்ததோ அந்த வாலிபால் கோட் இருக்கு தானே, அது வரைக்கும் வந்திருந்தது. இப்போ கடல் கொஞ்சம் உள்ள இறங்கிட்டு அலையான பிரதேசம் என்றபடியா மாறி மாறி கொண்டிருக்கு. அதான் அதான். ஓகே, இப்போ கனநேரமாக குளிச்சுட்டு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணித்தியாலமாக நாங்கள் இதில் குளிச்ச நாங்கள். இப்போ வந்து பாருங்கள் இவ்வளோ க்ரௌட்னு சொல்லி. முதல் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேர் தான் நின்றவன் பீச்சில். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான ஆட்கள் பீச்சில் நிற்கணும். அங்கால சர்ஃபிங் பழகிற இடமெல்லாம் அப்படியே குப்பை மாதிரி வந்துட்டு ஏன்னா அவ்வளோத்துக்கு பேர் பேர் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பேர் வந்துட்டினோம். பின்னேரம் வரைக்குமே இதில் எக்கச்சக்கமான ஆட்கள் இருப்பினோம். சரியாக கனதூரமெல்லாம் நீந்தாங்க. இங்கே இருந்துட்டு அந்த பக்கம் நல்ல அலை. ஸோ அந்த பக்கமெல்லாம் போய் நாங்கள் நீந்திட்டு இப்போ தான் நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் நல்லா இருக்கே. நீ அடுத்ததாக வந்துட்டு சாப்பிடணும். ஏன்னா வீடியோவுமே நம்ம சாப்பிட தான் ஒரு பசி ஒன்று வரும். கடலில் குளிச்சுட்டு வந்த பிறகு கனநேரம் குளிச்சுட்டு வந்த பிறகு சமைக்க போகிறோமா இல்லை நாங்கள் சாப்பிட போகிறோமான்னு தெரியலை. ஏதாவது கடைக்கு போய் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்ல. இனி சமைக்கலாம் டைம் இல்லை. ஓகே சரி, இப்போ நாங்கள் குளிச்சுட்டு இங்கே வந்துட்டு நல்ல தண்ணியில் குளிக்கலாம். இந்த பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து ஷவர் இருக்குது, வாஷ்ரூமும் இருக்குது. ஸோ பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்கு பக்கத்தில் அதாவது போகிற வழிஞ்சால தான் இருக்குது. ஸோ நாங்கள் இதில் இருந்துட்டு அடுத்த போயிட்டு எங்கேயாவது சாப்பிட போகணும். அது இப்போ வரைக்குமே இதில் பார்த்திங்கன்னா அதிகளவாக வெளிநாட்டு பயணிகள் வந்து கொண்டே இருக்கணும். சின்ன சின்ன சர்ஃப் பண்ணுற அந்த உடுப்புகள், அதே சர்ஃப் போர்ட் விற்கிற கடை, அது சன்ஸ்க்ரீன் விற்கிற கடை அப்படின்னு சொல்லி இந்த லைனுக்கே இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் அப்படியே வலிக்கிறோம். நல்லா இருந்தது இந்த இடங்கள். இப்போ வரைக்குமே பாருங்க ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் அப்படியே தொடர்ந்து போகலாம். அதிகளவான வெளிநாட்டு பயணிகள் வரையினும். பட் அவைக்கு வந்துட்டு எங்களோட நாடு வந்து சீப்பான நாடு. ஸோ அதால் இங்கே வருவினம். எங்களோட நாடு இன்னும் வேறு நாடுகளோட தர தொடர்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் அதிகளவான வெளிநாட்டு பயணிகள் வருவினேன். நான் சில பேரோட கதை கேட்கவே சொல்கிறவ இலங்கைக்கு வந்துட்டு பக்கத்தில் வேறு நாடு இல்லை, இப்போ லேண்ட் போர்டரால் க்ராஸ் பண்ணிடலாம் அது இதெல்லாம் சொல்லி எனக்கு நண்பர்கள் சொல்லியிருக்கணும். ஸோ இலங்கை வந்துட்டு தனி தீவாக இருக்கிறதால இப்போ வார டூரிஸ்ட் அந்த அளவு வந்துட்டு கொஞ்சம் கணிசமாக குறைவு. அவை போய்க்கு ஒரு 2-3 நாடு சேர்ந்து பிளான் பண்ணுவினோம். அதுவும் ஒரு சின்ன பிரச்சனை. மற்றபடி வந்துட்டு அதிகளவான டூரிஸ்ட் வந்து வர்றவை. இப்போ நாங்கள் குளிச்சு கொண்டிருக்கேங்க அங்கால அலை பக்கம் அங்கால அடித்தது. அப்போ நாங்கள் அதில் போன இடத்துல ஒரு ஆள் வந்துட்டு எங்களோட காய்ச்சவர். அப்போ வந்துட்டு அவர் சொன்ன விஷயம் இலங்கை வந்து தனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்ல அழகான நாடு, மக்கள் வந்து நல்ல நட்போடு இருக்கணும், ஃப்ரெண்ட்லி பீப்புள்ன்றெல்லாம் சொன்னவர். சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இப்போ அடுத்ததாக வந்துட்டு சாப்பிட போகிறோம். ஃபர்மான் அன்னைக்கு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கார் என் அண்ணாவோ தம்பிகிட்ட. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பாடு கட்டிக்கொண்டு நாங்கள் மதிய சாப்பாடையும் பகல் சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட போய் கொண்டு இருக்கிறோம். ஓகே, நாங்கள் இப்போ அந்த கடைக்கு வந்துட்டோம். 99 ஃபேமிலி பிரியாணின்னு சொல்லி தான் ஒரு கடை அருகம்பே ரோட் பொத்துவில் இருக்குது. இந்த பக்கம் தான் அருகம்பே. நாங்கள் அந்த பக்கத்துலேருந்து வந்து நாங்கள் இங்கே தான் இப்போ சாப்பாடு கட்டுறோம். பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸையும் சேர்த்து கட்டிட்டு ஒரு நல்ல ஒரு இடம் இருக்கா, அங்கே போயிட்டு நாங்கள் இருந்து வெளியில் தான் சாப்பிட போகிறோம். கடையில் இருந்து சாப்பிட ஓ பிரியாணி நல்லா இருக்குது. பெரிய ஒரு சவானில் போட்டு தந்திருக்கணும். 3 பேர் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேட்டில். மொத்தம் 6 பேர் வந்தாங்க. இங்கால இந்த பட்டாணி தானே இது இல்லை பயிரா கிரீன் பீஸ் பட்டாணி பச்சை பட்டாணி ஒரு கறி சாப்பிடுவோம். நல்ல பசி. குளிச்ச சாப்பாடு நல்லா இருக்குது.
நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கடைசியாக நாங்கள் நேற்று இரவு நின்றாங்கண்ணே அந்த இடம் தான் அருகம்பே பீச். வெளியில் போய் காட்டுறேன். நேற்று இதுக்கு பின்னால் இந்த வாடியில் அந்த அவடத்தை படுத்து நாங்கள் வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். வாடி ஒன்றுக்குள்ளே வந்து படுத்துருக்கிறோம். கீழே அந்த தரப்பாளர் ஒருத்தன் டென்ட் அடிச்சவங்க. ஓ பாத்திரம் அடிப்போம் இரவுக்காங்க டென்ட் ஒன்று போடும். இரவு அடிப்போம். கீழே ஸ்லீப்பிங் பேக்கையும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் விளைப்பாரிட்டு வரோம். என்னடா தொடர்ந்து ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்கிட்ட குளிச்சு நாங்கள் குளிச்சு பயங்கர கலை தொடர்ந்து நீந்தி கொண்டே இருந்தாங்க. இந்த அலை வேற நாங்கள் அப்படியே அலையிலேயே ஜம்ப் பண்ணி அப்படி நீந்திட்டு சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன ஒரு தூக்கம் வருது. இன்றைக்கு உண்மையிலேயே சர்ஃபிங் பழகிறேன்னு தான் இருந்தது. ஆனால் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ சர்ஃபிங் பின்னேரம் பழகிறத விட விடிய காலம் மேலேருந்து பழகினா தான் நல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து சர்ஃபிங் செய்யலாம்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கிறோம். பார்ப்போம். அதுக்கு மாதிரி சன்ஸ்க்ரீம் ஓமண்ணா சன்ஸ்க்ரீம் ஒன்று வாங்கணும். 30+ வேண்டும். ஆனால் இதுக்கு படுத்தா நல்ல வெயிலாக இருக்குமென்னு பார்த்தா வெக்கையாக இருக்குமென்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைண்ணே. நல்லா இருக்குது. காத்தோட்டமாக இருக்குது. வாடிக்கை படுக்க. ஓகே இப்போ நாங்கள் பொத்துவில் டவுனுக்கு வந்துட்டோம். பொத்துவில் டவுனில் இருந்துட்டு எங்களோட நண்பர்களை நாங்கள் வழி அனுப்ப போகிறோம். என்ன விஷயம்னா பஸ் ஏரியா போயினோம். நாங்கள் போக சொல்லல அவைக்கு வந்துட்டு நாளைக்கு வேலையால் அது வந்து வலிக்கிட்டினோம். அது கலைக்கிறது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். யாருன்னு தெரியுமா என்ன கலைக்கிறது யார் தெரியுமா? கலைக்கிறது நீ ஒருத்தன் தாண்டா. எல்லாரையும் கலைக்கிறதுக்கு நீ ஒருத்தன் தான். சொல்லு. அப்படி கலைக்கலாமா வந்த விருந்தாளிகளை? கலைக்க கூடாது. நீ அதான் கலைப்பேன்னு தான் நான் சொல்றேன். நானும் திரும்ப சந்திப்போம். உங்களோட நுவரெலியா செல்றதுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். அந்த நாட்டில் வந்து சந்திக்கிறோம். நுவரெலியா நாட்டுக்கு போக சரி. இதுல இருந்துட்டு பஸ் ஏறி போக வேணும். இதுல எவ்வளவு கிலோமீட்டர்னா? 45 கிலோமீட்டர். ஸோ இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட். நாங்கள் பொத்துவில் டவுனுக்குலாம் நிற்கிறோம். அருகம்பே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வெளிநாட்டு பயணிகளை மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து சாதாரண ஒரு டவுன் தான். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வழிக்கிட போயினோம். நாங்கள் அப்படியே இதில் இருந்துட்டு அப்புறம் உள்ளே போவோம். பாய்ண்ணா பாய். போகிறது கொஞ்சம் கவலை தான். என்னென்னா ஃபர்மான் அண்ணன் இருந்தாருன்னா அந்த இடமே கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். ஜோக் சொல்லி கொஞ்சம் வித்தியாசம் வச்சிருப்பார். ஃபர்மான் அண்ணே தான் நான் நல்லா மிஸ் பண்ணுவேன். சைப்பண்ணையே மிஸ் பண்ணுவேன். 2 பேரும் இருந்தால் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். அந்த கவர்னர் இந்த லெட்டர் இல்லை மேல் இந்த ஃபைல் பேக்கில் வச்சது கவர்னர் இந்த லெட்டர். சரி இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கல அதில் செக் பாயிண்ட் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் வந்துட்டு மறிச்சவன் அதிகளவாக வந்து இந்த டூரிஸ்ட் போலீஸ்டார் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கடமையில கூட இருக்கணும். ஏன்னா இந்த அருகம்பே பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோடு வந்தது. அதே நேரத்தில் இந்த நாங்கள் திருவோணமலைக்கு போயிருப்போம் தானே அலஸ் தோட்டம் என்ற இடத்துல. அங்கேயும் வந்துட்டு ஒரு வெளிநாட்டு பயணியோரால் வந்துட்டு உள்நாட்டு பயணியோரால் அடிச்சுட்டார். ஸோ அதுக்கு பிறகு இந்த டூரிஸ்ட் போலீஸ் வந்து கொஞ்சம் அதிகளவாக இருக்கணும். எங்களை வந்துட்டு வாகனத்தை அடிக்கடி அந்த பக்கத்தால் போய் வரோம்னு சொல்லிட்டு எங்களை மறிச்சிட்டு சும்மா செக் பண்ணிட்டு நார்மலாக கழிச்சிட்டு அனுப்பிட்டோம். நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ரொக்குன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த எலிஃபென்ட் ரொக்குன்ற இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இங்கே ஃபுல்லாகவே வயல்வெளி தான். அறுவடை செஞ்சு இங்கே இந்த வயல்களில் இருக்கிற இதுகள் எல்லாம் எரிச்சிருக்கணும். இந்த சின்ன எரிச்சிட்டு அதை வந்துட்டு பிறகு பசலையாக போட்டுக்கணும். அங்கங்கே 1-2 இடங்களில் இப்போவுமே அறுவடை நடந்து கொண்டிருக்குது. இந்த அருகம்பே பீச் அடியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. இன்னும் நாங்கள் இந்த புள்ளியிலேருந்து போக வேண்டிய கிலோமீட்டர் ஒரு 4 கிலோமீட்டர். ஸோ பக்கத்தில் உள்ள இடங்களையுமே அப்படியே பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். தூரம் உள்ள வந்துட்டு நாங்கள் திரும்ப வேணும். அதில் நீங்கள் நார்மலாக எலிஃபென்ட் ரொக்குன்னு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாலே காட்டும். முன்னுக்கு பாருங்க ஆட்டோவில் 3 சர்ஃப் போர்டை கட்டி கொண்டு போயிடும். ஸோ
இங்கேயுமே வந்துட்டு சர்ஃப் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது, அதில் ஏறணும்னு சொன்னால் நல்ல வியூ பாயிண்ட். கும்புகன் ஓயாவும் அந்த கும்புகன் என்ற ஒரு நதி வந்து கலக்குது கடலோட. அந்த மேலே ஏறி பார்த்தா அந்த வியூ கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதை தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க போகிற வழியில் மயில் நிற்கிது. நல்ல ஒரு காட்டு பகுதி மாதிரி ஒன்றுக்கெல்லாம் அப்படி போய் கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இப்போ இந்த சீசன் டைமுக்கு தான் இந்த ரோட்டால் வாகனங்கள் போகுது போல். மற்ற நேரங்களில் என்ன மாதிரின்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக இங்கால காடு தான். ஒரு நேவி கேம்பும் இருந்தது. யானை வேலியில் பார்த்தாலே கொஞ்சம் பயம் தானே. யானைகள் எல்லாம் நடமாடிக்க போய்கொண்டிருக்கே இதில் பாருங்க கொக்கு மற்ற வேறு வேறு பறவைகள் எல்லாம் இருக்குது. இது நான் நினைக்கிறேன் காட்டு பகுதியாக தான் இருக்க வேணும். இது ஃப்ளெமிங்கோஸா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் வித்தியாசமான பறவைகள் தெரியுதில்ல. அதுண்ட சொண்டு அதுண்ட இறக்கையில எல்லாம் பாருங்க சின்னனா அந்த ரோஸ் கலரில் இருக்குது. வித்தியாசமாக இருந்தது இந்த பறவைகள். அதை அவங்களுக்கு மறுபடியும் காட்டிட்டு போகலாம்னு சொல்லி நாங்கள் கிட்டமிட்ட வந்துட்டோம். ஆனால் வந்த பாதைகள் வந்துட்டு கொஞ்சம் மோசமாக இருக்குது. இதுக்குள்ள ஆட்டோ தான் அதிகளவாக போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பாருங்க. சொல்லேக்கே வருது. சர்ஃப் அண்ட் ட்ராக்கள் இந்த இடத்துல அதிகளவாக வாரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இந்த பக்கமாக இப்படி போக வேணும். இதில் ஒரு பார்க்கிங் மாதிரி இருக்குது. இஞ்சாலையுமே ஆக்கள் வந்து நிற்கணும். ஸோ இந்த டைம் போனால் தான் நல்லா இருக்கும். அதால் அதிகளவான ஆக்கள் வந்திருக்கணும். நாங்களுமே இதில் விட்டுட்டு இந்த பக்கமாக போவோம். இப்படி கொஞ்சம் தூரம் போவோம். ஏன்னா இதுக்கு இஞ்சால போனோம்னா வாகனத்தை திருப்புறதெல்லாம் கஷ்டம். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பாவிக்கிற ரெண்ட் எடுக்கிற பைக்கை பார்த்தீங்கன்னா சைட்டில் இப்படி கரியர் ஒன்று அடிச்சிருக்கணும். இதுலேயே சர்ஃப் போட்டு இப்படி வச்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதில் சர்ஃப் போட்டை வச்சுட்டு விரும்பின இடத்துக்கு போய் கொண்டிருக்கணும். பெருசாக இதுக்குள்ள இடங்கள் இருக்காதுன்னு சொல்லிட்டானே. ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னமே இலங்கையில் இருக்கிற நல்ல சுற்றுலா இடங்கள் எல்லாம் ஆன்லைனில் தேடி மேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது யாருக்கு வேணும்னு சொன்னால் இன்ஸ்டாவில் தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் பாருங்கன்னு சொன்னால் நான் அதை வந்துட்டு உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியால் நாங்கள் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஊரே இருக்குது. கணக்கு ஆட்டோ அதில் ஒரு 20-10 ஆட்டோ நிப்பாட்டி வச்சுருக்கணும். கடைசியாக நாங்கள் வந்துட்டோம். இந்தியாவில் பீச் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரொக்கு இருக்குது. அந்த பாறையில் ஏறி நின்று பார்த்தா நல்ல வியூ நல்லா இருக்கும். கடைசியாக நாங்கள் அந்த எலிஃபென்ட் ரொக்குக்கு வந்துட்டோம். இந்தியாவில் அப்படியே கடல். ஸோ சர்ஃபிங்கும் பண்ணுறதுக்கு கிணவேர் வந்த எங்கே சர்ஃப் பண்ணின்னு பண்ணுறதையும் பார்ப்போம். நல்லா இருக்குது. இன்றைக்கு ட்ரிங்கோக்கு அடுத்து தான் இந்த அரகம்பே என்ன இருக்க போது சர்ஃபிங் இடங்கள் மட்டும்தான் ரெண்டு யோசிச்சினான். ஆனால் இடங்கள் கொஞ்சம் இயற்கையாக இருக்குது. யானைகளை பார்த்து நாங்கள் பார்ட்டி நைட் லைஃப் பிடிச்சாக்களுமே இங்கே வந்து கொள்ளலாம். ஸோ இப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது இங்கே. இடத்தை பாருங்க ஃபுல்லாக சைக்கிள் எல்லாம் மக்கள் சுற்றி பார்க்குறேன் ஜாலியாக. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்னென்னா உழைச்சிட்டு வீடியோக்கள் எதுவுமே எடுக்காமல் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. எனக்கு இந்த வீடியோக்கள் எடுத்துக்கொண்டு ட்ராவல் பண்ணுறதால அந்த நிமிஷத்தை வந்து என்ஜாய் பண்ணிடலாம். அது வந்துட்டு வீடியோ எடுக்கிறாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ சேனல் செஞ்சு வீடியோ போடுறாக்களுக்கு தான் தெரியும். பயண கலையில் வந்துட்டு நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். அதால் அந்த நிமிஷத்தை வந்துட்டு நாங்கள் அனுபவிக்க முடியாது. மேலே போகிறோம். இங்கே பாருங்க ஒரு சின்னனா ஒரு லேக் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு மேலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் நல்ல வியூ இருக்கும். அந்த பக்கம் போக வேணும். இதில் இளநீ கடையெல்லாம் வச்சுருக்கணும். இந்த எல்லை ரொக் பார்க்க போய்க்க இப்படி தானே போவோம். போய்க்க இளநீ கடை அதெல்லாம் இருக்கும். அது மாதிரி இருக்குது. நல்ல அழகாக இருக்குது இந்த இடத்துல இருந்து பார்க்க. தெரியுதில்ல. இந்த இடத்துலையும் சர்ஃபிங் போட் எல்லாம் வச்சுருக்கணும். அதே இடத்துல இந்தியாவில் அந்த கும்புக்கன் ஓயா வந்துட்டு இணையுது. அது வந்து பார்த்திங்கன்னா சின்னனா ஒரு மணல் திட்டி. ஸோ அங்கால கடல் மேலேருந்து காட்டினா தான் அந்த வியூ உங்களுக்கு விளங்கும். ஒரு இடங்களெல்லாம் பாறைகள். வந்துட்டோம். இதுக்குள்ளேயே பாருங்க ஒரு சின்ன ஒரு பீச் இருக்கு. இந்த இடத்துல அலை வந்து கொஞ்சம் கூடவா இருக்கு. நாங்கள் அருகம்பே பார்த்துருப்போம் தானே, அதில் தெரியுற அந்த இதுக்கு அங்கால வந்துட்டு இதே மாதிரி வளைவு இருக்கு. ஸோ இங்கேயும் வந்துட்டு ஆக்கள் சர்ஃபிங் பழகி கொண்டு நிற்கணும். இதுக்கு கொஞ்சம் அலை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கு. வாங்க மலை ஏற போகிறோம். இந்த இடத்த மேலே இருந்து பார்த்தா நல்ல அழகாக இருக்கும். அதால் மேலே இருந்து பார்ப்போம். எக்கச்சக்கமான வெளிநாட்டு பயணிகள் பின்னேற நேரம் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கணும். எங்கட ஆக்களுக்கு இது தெரியாது பெருசாக. எவ்வளோ இடம் வந்து பாருங்க. இதில் மறைஞ்சு கிடக்கும் ஒரு சொர்க்கம் என்று தான் சொல்ல வேணும்.
பாத்தீங்களா எங்களுக்கு மெயின் இடம் தெரியாது. அதான். நாங்க தேடி பிடிச்சோம். ஆனா இங்க முழுக்க ஃபாரினர்ஸ் மட்டும் தான் விரும்பி வரையணும். மேலே போவோம் பார்த்தீங்கன்னா ஆக்கள் ஏற வலிக்கிட்டினம் மேலே போயிட்டு எப்படி வியூ இருக்குன்றது அப்படியே பார்ப்போம். கணக்கு பேர் இந்த இடத்துக்கு வரையினம். நாங்கள் அப்படியே மேலே ஏற போகிறோம். கீழே பார்த்து நாங்கள் தானே அந்த இடத்த மேலே ஏறிட்டு போய் பார்ப்போம். செருப்பை கையில் எடுத்துகிட்டு வழுக்குது. ஆனால் பின்னேற நேரம் அப்படி ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும். மேலே பாருங்க வியூவை. நான் சொன்னேன் தானே அந்த ஆறு அந்த கும்புக்க நோயான்னு சொல்லி அது வந்து அந்த இடத்துல அப்படியே கலக்குது. சாரி நான் பாட்டாவை காட்டிட்டேன். மேலே ஏறி போயிட்டு காட்டுறேன் வியூவை. போகிற பாதைகள்லாம் பாறைகள் தான். எப்படி இருக்குது இந்த வியூன்றதை பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. சின்ன ஒரு மண் திட்டு இந்த இடம் எவ்வளோ அழகாக ஃபேமஸாக இருக்குது பாருங்க. எல்லாருமே தேடி வரினம் அந்த இடத்துல தான் கலக்குது. என்ன மேலே போகலாம். எப்படி இருக்குண்ணே அவங்க மேலே போயிட்டான். சரி ஒன்றும் இங்கிருந்து பக்கம் மணியாக இருக்குண்ணா. எல்லாருமே சர்வ் பண்ணிடும் பாருங்க இந்த இடத்த. இங்கிருந்து பார்க்க சூப்பராக இருக்குண்ணா. கலர்ஃபுல்லா இருக்குல்ல. நல்ல நல்ல வியூ பாயிண்ட்ல வந்திருக்கிறோம். நாளைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். தள்ளி விடுறேன் மண்மண்டா. நோமலா மற்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு. ஓ வர இன்ஸ்டாகிராமுக்கா அதுக்கு என்ன எடுத்தாரு. ஆனால் ஒரு காலம் போட்ட வீடியோ வந்ததே இல்லை. எடுத்த வீடியோ வந்ததே கிடையாது. வாவ். இதில் பாருங்கப்பா இத்தனை பேர் நின்று சர்ஃபிங்குக்காக அலைக்காக வெயிட் பண்ணி கொண்டு நிற்கணும்னு சொல்லி. மேலே வந்தால் காற்று நல்ல குளிர்மையாக இருக்குது. மேலே அப்படியே வளைஞ்சு ஏறி போகணும். வியூ தான் அல்டிமேட். அந்த மேலே போகணும். அந்த எலிஃபென்ட் ரொக்குண்ட உச்சிக்கு வந்துட்டோம். மேலே இதெல்லாம் வியூ பாயிண்ட் இருக்கு. சரி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. 3, 2, 1 எப்படி இருக்கு. இங்கே இருந்து அப்படியே ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்பா நல்ல உச்சிக்கு வந்துட்டோம். கெட்டிக்காரன் தான். நீ கெட்டிக்காரன்டா. நாங்கள் அதில் நின்று நிதானமா வீடியோ எடுத்துட்டு வரோம். சரி இப்போ நீ ஃபர்ஸ்ட் அவ்வளோதானே. ஜெரின் ஃபர்ஸ்ட். ஓகே எல்லாரும் கை தட்டி விடுங்க. எப்படி கலப்புல இருக்கேன். இதான் ட்ரோன் வியூ இருந்தால் இதெல்லாம் வடிவா காட்டலாம். ட்ரோன் இல்லை எங்கள்கிட்ட இருந்தால் இதே மாதிரி வியூ தான் இருக்கும் எப்பயுமே. இந்த தரத்தோட்டம் எல்லாம் காட்டலாம். நாங்கள் வந்துட்டு இந்த கும்புக்க நோயாக வந்துட்டு கடலில் கலக்கிற இடம்னு சொன்னால் உங்களுக்கு விளங்காது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த நதி தருது. நதி வந்து அப்படியே கலக்குது. எல்லாரும் மலையாளம் ஓ விழுந்துட்டேன். அங்கே ஒரு ஆள் போகுது. எல்லாரும் இப்போ தான் பழகினேன். பிகினர் ஸ்டேஜ் போல. இந்த அவருக்கும் பழக்கம் கிடக்குதாங்க. வேறு பேலன்ஸ் வேணும். இதிலேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு குடா பே ஆஃப் பெங்கால் மாதிரி. இது பே ஆஃப் பெங்கால்ன்ற இந்தியான்ற அந்த இது இருக்குது வங்காள விரிகுடா. அதே மாதிரி இது அருகம்பே. அருகம்பேக்கு இந்தியாவில் இருக்கிற எலிஃபென்ட் ராக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பே.
அருகம்பை வந்து அந்த வளைவு, இதுக்கு அங்காளி வளைவு. Also fine glass. மாதிரி இருக்க பாருமா. புவனேஸ்வரன் அந்த இடத்துல எடுத்துட்டு போய் போட்டோ எடுத்துட்டார். அதுல ஓகே, நாங்க உச்சிக்கு போங்க, நான் நின்ற மாதிரி நின்றுட்டு கையே தண்ணுங்க, கீழே பார்க்காங்க. நல்லா இருக்கு இந்த வியூ பாயிண்ட்ல. இப்போ பாருங்க கிணபேர் வந்திருக்கணும். இந்த சிகிரியால பிதுரவங்களே இருக்கு தானே, அதுக்கு கிணபேர் வர மாதிரி இப்போ எக்கச்சக்கமான நாட்கள் வந்திருக்கணும். இப்போ நாங்கள் அடுத்தது ரூமுக்கு போக முடியும். இதில் கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கு என்ன வியூ ஜெரின், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்படியே இருந்து கீழே இருக்கிற அந்த சர்ஃப் பண்ணுற ஆக்களை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கணக்க பேர் இப்போ வந்திருக்கணும். கிட்டத்தட்ட பிதுரங்கலையிலேருந்து சிகிரியா ரொக்க பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு. இது வந்து ஹெடோயாவான், நான் கும்புக நோயான்னு சொல்லிட்டேன். இது வந்து ஹெடோயாவான். அது வந்து கொஞ்சம் திறந்தாலுமே இங்கே வந்துட்டு நாவலாரண்டு இருக்குது, ஒரு பகுதி இருக்குது அந்த பக்கத்தில், அது வந்துட்டு நிரம்பிடுமா. ஸோ நான் மாறி சொல்லிட்டேன். இப்போ இதில் மெப்பில் பார்த்துறேன், அதுலேயும் வந்துட்டு ஹெடோயான்னு தான் போட்டிருக்கு. நான் இதை வாசிச்சிட்டேன் கும்புக நோயான்னு சொல்லி. இதில் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆள் வந்தவர். அவர் தான் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு இந்த கூகுள் மேப்பில் பேர் எல்லாம் வச்சது அவர் தான் அப்டேட் பண்ணதாம். இந்த சர்ஃபிங் எல்லாம் அவர் நல்ல சர்ஃபராம். அவர் தான் வந்துட்டு இந்த இடங்களுக்கு பேரை வச்சுட்டு இந்த இடங்களை பிரபல்யப்படுத்தின மாதிரி அறிஞ்ச நான் இப்போ அந்த மாதிரி சொல்லினோம். அவர் தான் வந்துட்டு இந்த இதில் என்ன இடம்னா அது இந்த லைட் ஹவுஸ் இருக்கிற இடம் கோமாரின்னு சொல்லி நாங்கள் கூகுள் மேப்பில் ஒரு இடம் பார்த்தினாங்க. அது வந்துட்டு ஒரு ஊருண்ட பேர். அதுக்கு அங்கால வந்துட்டு லைட் ஹவுஸ் இருக்குது. அது வந்து சுனாமி டைமில் இடிஞ்சிட்டேன். சுனாமி டைம் இடித்தேன் அது ரைட். சுனாமி டைமில் அது இடிஞ்சிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறைக்கேன் எலிஃபென்ட் ரொக்குன்ற பேர் வச்சுறேன்டா, யானைகளோட பாதங்கள் இருக்கிற மாதிரி அந்த இடங்களில் தழும்புகள் இருக்குது. அதால் தான் அந்த பேரை வந்துட்டு வச்சு வரோம். அப்படியே சூரியனை மறைஞ்சிட்டு நாங்கள் அப்படியே இதில் இருந்துட்டு இப்படி வெளிக்கிட போகிறோம். அப்படியே வெளியில் போகும்னு சொல்லி வந்து நாங்கள் இதில் பாருங்கள் இத்தனை பேர் ஆட்டோ வச்சுருக்கேன்னு சொல்லி. இங்கே கணக்கு பேர் அந்தளவுக்கு வெறி வேணும். ஆனால் உள்ளுக்கு வந்து நாங்கள் வாக்கைக்க இப்படி இடம் இருக்க வேண்டிய எதிர்பார்க்கல. ஃபுல்லாக வெளியில் இருந்து உள்ளேயும் உள்ளே இருந்து வெளியேயும் கொண்டு வரதுக்கு ஆட்டோ வச்சுருக்கேன். கிணவேர் கடல் மாதிரி இருக்குது ஆட்டோ. பட் எல்லாருமே பாருங்க சிட்டி டுக் அருகம்பைன்னு சொல்லி அதில் போட்டில் போட்டிருக்கணும். என்னென்னா அப்ரூவல் எடுக்கணும் இங்கே. ஸோ அந்த விஷயங்கள் வந்துட்டு பார்ப்பினும் டூரிஸ்ட் வார இடங்களில். ஸோ எல்லா ஆட்டோலையும் அது பொதுவாக ஒட்டி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, கடைசியாக வந்துட்டு நாங்கள் இதில் அருகம்பை பீச் அடி பார்க்கிங்கில் வாகனத்தை போட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். இரவுக்கு பாருங்கள் இப்படி பீச் இருக்காண்டு. இதில் போட்டை வந்து அப்படியே கடலில் அப்படியே நேர ஏற்ற போயிடும். ஸோ இன்றைக்கி இரவு வந்துட்டு நாங்கள் பார்க் பண்ணியிருக்கிற பார்க்கிங்கில் தான் அப்படியே படுக்க போகிறோம். இரவு கிஞ்சால் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல அழகான இடம் உண்மையிலே அருகம்பை. கடைசியாக இங்கே பார்க்கிங்குக்கு வந்துட்டோம். பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ்ஸில் சிங்கள மொழி பேசுகிறாக்கள் நினைக்கிறேன் வந்திருக்கணும். இதில் ஃபுல்லாக டான்ஸ் ஆடி கொண்டிருக்கணும். இந்த பாட்டு காப்பிரைட் வருதோ இல்லையோன்னு தெரியல, ஆனால் இதில் ரெண்டு ஃபுல்லாக ஊரே டான்ஸ் ஆடி கொண்டிருக்கு. எங்களை மாதிரி ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கணும். அங்கால வந்துட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆடினோம். இதில் போன வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் ஆட வச்சுட்டாங்க. மணி ஆடிக்கொண்டு போகிறாங்க. அப்படியே இரவுக்கு வந்துட்டு இங்கே இடங்கள் அப்படியே பார்த்து கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கோம். என்னோட வளமையாக வந்து நாங்கள் வாகனங்களில் தானே அப்படியே போகிறோம். நாங்கள் அப்போ வந்துட்டு டக்குன்னு கடந்து போயிடுவோம். இன்றைக்கி ஒவ்வொன்றா அப்படியே பார்த்து ஸ்லோவாக போய் கொண்டிருக்கிறோம். கேஃபே மற்றது இந்த காலுக்கு வந்து
மசாஜ் பண்ணுற இடம், மற்றது இந்த ஃபிஷ் தெரபி, அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படியே லைனுக்கு இருக்குது. ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த பகுதியில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். அவுட்டரில் எடுத்துகிட்டு வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடங்களில் வந்துட்டு சர்ஃபிங் அதுகளெல்லாம் பழகலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ். ஸோ அவுட்டரில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும், உள்ளுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூடவாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு பீச் அடிக்கு திருப்ப வந்துட்டோம். இதில் தான் நாங்கள் இன்றைக்கி படுக்க போகிறோம். பீச் அடியில் பார்க்கிங்லாம் வாகனம் நிற்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கதை.